கொடைக்கானல் தாண்டிக்குடி பிரதான மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பண்ணைக்காடு, ஊத்து, மங்கலம் கொம்பு உள்ளிட்ட கீழ்மலை கிராமங்களில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக சாலைகளில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை தணிக்க வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நெய்வேலி NLC சுரங்கத்தில் வீசிய சூறாவளி காற்றில் பல அடி உயரத்திற்கு நிலக்கரி துகள்கள் பறந்ததால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி 1வது சுரங்கத்தில் பொக்லைன் எந்திரம் மூலம் நிலக்கரி விட்டு எடுக்கப்பட்ட போது திடீரென சூறாவளி காற்று அடித்தது. இதில் பல அடி உயரத்திற்கு நிலக்கரி துகள்கள் காற்றில் பறந்தன. இதனால் தொழிலாளர்கள் அச்சமடைந்த நிலையில் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெருங்கியம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் ராமநாதம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டு கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் மகப்பேறு சிகிச்சை பிரிவில் கடந்த 3 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறி கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன்பின் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். டாஸ்மாக் கடையின் அருகே ஐஸ் வியாபாரி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லேரி அரசு மதுக்கடையில் மது அருந்துவிட்டு புறப்பட்ட ஐஸ் வியாபாரி நாராயணமூர்த்தியை மர்ம நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். உடலை கைப்பற்றிய சிப்காட் போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புழல் சிறையில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய சிறைவாசிகள் அனைவரும் தேர்ச்சி பெற்று சாசத்தியுள்ளனர். புழல் சிறையில் விசாரணை, தண்டனை, மகளிர் என 3 பிரிவுகளிலும் மொத்தமாக 36 பேர் 10ஆம் வகுப்பு தேர்வை எழுதினர். இவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சிறைச்சாலையில் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறை அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். சாத்தான்குளம் அருகே மருத்துவர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் செங்குளத்தைச் சேர்ந்த மருத்துவர் பிரகாஷ் தனது காரில் பேய் குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே காரில் வந்த மர்ம கும்பல் மருத்துவரின் கார் மீது மோதுவது போல வந்ததால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த கும்பல் மருத்துவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இது குறித்த புகாரின் பேரில் போலீசார் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். மதுராந்தகம் அருகே தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர் மர்மமான வகையில் உயிரிழந்தார். கருங்குழி அருகே தனியார் உணவகத்தில் வேலை பார்த்து வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மலையா என்பவர் தலையில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்து கிடந்தார். இவரை யாரேனும் அடித்து கொலை செய்தனரா அல்லது தவறி விழுந்து உயிரிழந்தாரா என பல்வேறு கோணங்களில் மதுராந்தகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீஞ்சூர் அருகே குண்டும் குழியுமான சாலையால் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொன்னேரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மீஞ்சூர் முதல் வள்ளூர் சந்திப்பு வரை குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் புழுதி பறந்து வந்தது. இதனால் விபத்துகளுடன் சுகாதாரக்கேடும் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த MLA துரை சந்திரசேகர் இன்று இரவே சாலை பணிகள் தொடங்கும் என உறுதியளித்ததை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சாகுறோமே
டெலிவரிக்கு போக முடியல, பைக்ல டெலிவரிக்கு போக முடியல. கார் இல்லைன்னு சொல்றாரு சார், ரீசனா சார் அது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து நகைகள் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். பீரோவில் இருந்த 7 சவர நகைகள், 350 கிராம் எடை கொண்ட வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்க பணம் திருடு போனது தெரியவந்தது. போலீசார் துப்புத்துளக்க சிரமத்தை ஏற்படுத்தும் நோக்கில் மர்ம நபர்கள் மிளகாய் பொடியை வீடு முழுவதும் தூவிவிட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு டவுன் பகுதியில் உள்ள வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. விறகு அடுப்பின் மரக்கடையில் இருந்து வீட்டில் பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமாகின. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் நல்வாய்ப்பாக காயமின்றி தப்பினர். தொடர்ந்து பள்ளத்தில் இருந்த பேருந்தை பயணிகள் தள்ளி சாலைக்கு கொண்டு வந்த பின்னர் பேருந்து புறப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் கிடக்கும் ஜல்லி கற்களால் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாக வாகன ஓட்டுநர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஏதேனும் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் சாலையில் கிடக்கும் ஜல்லி கற்களை அகற்றி ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கார் ஒன்று நிலை தடுமாறி சாலையின் தடுப்பை உடைத்துக் கொண்டு தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தது. இந்த காரில் பயணம் செய்த ஒரு பெண்ணிற்கு மட்டுமே காயம் ஏற்பட்ட நிலையில் மற்ற 5 பேர் காயமின்றி தப்பினர். விசாரணையில் காரில் பயணித்தது கேரள மாநிலத்தவர் என்பதும் கார் ஓட்டுநர் தூக்கத்தில் கண் அசந்ததால் விபத்துக்குள்ளானதும் தெரியவந்தது. பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவர்களின் கடின உழைப்பு, உள்ள உறுதி மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவை பாராட்டுக்குரியவை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாணவர்கள் அடுத்த கட்டமாக தங்களுக்கு விருப்பமான பாடங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்துள்ளார். கேரளாவில் 11 மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி வரை இந்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் காற்றின் வேகம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நீர்நிலைகளுக்கு அருகில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பாக வீட்டில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் கிடந்த அடையாளம் தெரியாத ஆண் சடலத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா அறிவாலயம் அருகே உள்ள காலி மைதானத்திற்குள் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. போலீசார் நடத்திய சோதனையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பது தெரியவந்தது. இது குறித்து CCTV காட்சிகளை கொண்டு தேனாம்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் போலீஸ் போல் நடித்து 40,000 ரூபாய் பணத்தை மர்ம ஆசாமி ஒருவர் பறித்து சென்றுள்ளார். புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சித்திக் என்பவர் பணம் டெபாசிட் செய்ய கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கனரா வங்கிக்கு வந்துள்ளார். ATM எந்திரத்தில் பணம் டெபாசிட் செய்யும் வாக்கி டாக்கியுடன் டிப்டாப்பாக உள்ளே புகுந்த நபர் சித்திக்கிடமிருந்து 40,000 ரூபாயை பறித்துள்ளார். மேலும் உன்மேல் சந்தேகம் உள்ளது, காவல் நிலையம் வந்து எழுதி கொடுத்துவிட்டு பணத்தை பெற்று செல் என்றும் கூறியுள்ளார். இதனையடுத்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சென்ற சித்திக் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இது குறித்து கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் அருகே குடிநீர் வடிகால் வாரியம் தோண்டிய குழியில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தோடு விழுந்துள்ளார். குரும்பூரில் உள்ள சேதுக்கு வாய்த்தான் பகுதியில் குடிநீர் வடிகால் வாரியம் சுமார் 6 அடி ஆழத்திற்கு குழி தோண்டியுள்ளது. பின்னர் அந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் குழி அப்படியே போடப்பட்டது. இந்நிலையில் இந்த குழிக்குள் இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்துடன் விழுந்துள்ளார். அந்த குழியை உடனடியாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே மினி ஆட்டோ மோதி முதியவர் ஒருவர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமகிருஷ்ணம்பதி கிராமத்தைச் சேர்ந்த மோகன் என்ற முதியவர்
சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை மினி ஆட்டோ ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இது குறித்து விசாரித்த போலீசார் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மினி ஆட்டோவை கைப்பற்றியுள்ளனர். மேலும் தப்பியோடிய ஆட்டோ ஓட்டுநரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் தெருக்களில் வழிந்தோடும் சாக்கடை நீரை சீர் செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகர் பகுதி 26வது வார்டில் உள்ள தெருக்களில் சாக்கடை நீரானது வழிந்தோடி வருகிறது. இதனால் அவதியடைந்த பொதுமக்கள் சிவகங்கை டு மானாமதுரை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசாருடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆலப்பாக்கம் பகுதியில் 1 மாத காலமாக சரிவர குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து பொன்னப்பந்தாங்கல் பணப்பாக்கம் சாலையில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். பஞ்சாயத்து நிர்வாகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் விமான நிலைய நிலம் கையகப்படுத்துதல் துறையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் கூட்டம் நிறைவு பெற்றதும் அங்கிருந்த டைல்ஸ் கற்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உடைந்து விழுந்தன. இதில் 2 காயமடைந்தனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அரசு அதிகாரிகள் சில நிமிடங்களில் எதுவும் நடக்காதது போல மீண்டும் தங்களது அறைக்கு திரும்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தேர்வில் தோல்வியடைந்த 10ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேல் பொதட்டூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி குமாரி தேர்வில் தோல்வியடைந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளானார். இந்நிலையில் வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் புறவழிச்சாலையில் மதுபாட்டில்கள் ஏற்றி வந்த சரக்கு லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. மன்னார்குடியில் இருந்து திருவண்ணாமலை அரசு மதுபான கடைக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை ஏற்றி வந்த லாரி விவசாய நிலத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் இயக்குனரும் நடிகருமான சமுத்திரக்கனி சாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின் அம்மன் சன்னதி முன் அமர்ந்த அவர் சில நிமிடங்கள் தியானம் செய்தார். பின்னர் கோயிலில் இருந்து வெளியே வந்து சமுத்திரக்கனியை ஏராளமானோர் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட கனியாமூர் தனியார் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. சின்னசேலம் அருகே உள்ள இந்த பள்ளியானது ஸ்ரீமதி என்ற மாணவி உயிரிழந்ததை அடுத்து ஏற்பட்ட கலவரத்தால் உருக்குலைந்தது. இதனையடுத்து மீண்டும் செயல்பட்ட இந்த பள்ளியானது இத்தகைய சாதனையை படைத்துள்ளது. மேலும் இந்த பள்ளியில் படிக்கும் பவித்ரா என்ற மாணவி 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கில் நடிகர் கவினுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸ்டார் திரைப்படத்தின் படக்குழுவினர் வெற்றி திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து படத்தை பார்த்தனர். படத்தின் இறுதியில் படக்குழுவினருடன் நடிகர் கவினும் சேர்ந்து கொண்டார். அப்போது நடிகர் கவினுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். இதனால் உணர்ச்சி வசப்பட்ட நடிகர் கவின் உணர்ச்சிகள் பொங்க ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இனத்தவர்கள் தொழில் தொடங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தில் தனியார் நிறுவனம் கட்டுமான பணி தொடங்க தடை கோரிய மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய பட்டியல் மற்றும் பழங்குடியின கவுன்சில் தேசிய அமைப்பாளர் கௌதம் சித்தார்த்தன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசு பதிலளிக்க 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேவனூர் கல்வெட்டு பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பைக்கில் வந்த நபர் ஒருவர் போலீசாரை கண்டதும் பைக்கை விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தார். இதில் நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை பைக்கில் இருந்து கைப்பற்றிய போலீசார் தப்பியோடிய அதே பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டில் இதேபோல் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையில் சிற்றுண்டி கடை நடத்தி வந்தவரை தாக்கி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்தனர். அபிராமபுரம் பகுதியில் சிற்றுண்டி கடை நடத்தி வரும் கபாலியை அடையாளம் தெரியாத 3 பேர் தாக்கியுள்ளனர். இதனை தடுக்க வந்த கபாலியின் மகனும் படுகாயமடைந்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் துரைப்பாக்கத்தைச் சேர்ந்த பிரவீன் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளம்பெண் ஒருவர் வயல்வெளியில் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 3 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சடலமாக மீட்கப்பட்ட பெண் யார் என போலீசார் தொடர்ந்து விசாரித்து வரும் நிலையில் அருகிலுள்ள சிசிடிவி காட்சி ஆதாரங்கள் அடிப்படையில் 3 இளைஞர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ஏரியில் மூழ்கிய 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இயற்கை உபாதை கழிக்க சென்ற சிறுவர்கள் மல்லிக்குட்டை ஏரியில் கால் நனைந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 2 சிறுவர்களின் உடல்கள் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தாரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லியில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் மது அருந்திய பயணியை விமான நிலைய போலீசார் எச்சரித்து அனுப்பினர். தூத்துக்குடியைச் சேர்ந்த இசக்கியப்பன் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் விமானம் தரையிறங்கியதும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இசக்கியப்பன் போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டார். தொடர்ந்து அவரை எச்சரித்து அனுப்பிய போலீசார் தேவைப்பட்டால் மீண்டும் ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விடுத்தனர். தூத்துக்குடியில் அரசுக்கு நிலம் வழங்க மறுப்பு தெரிவித்த நில உரிமையாளரிடம் பேசி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் பெற்றார். தாமிரபரணி, நம்பியாறு, கார்மேனியாறு ஆகிய நதிகளை இணைக்கும் வெள்ளநீர் கால்வாய் திட்டப் பணிகள் 90% முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் அரசூர் பூச்சிக்கோட்டை சேர்ந்த கணேசன் என்பவர் தனது 4 ஏக்கர் நிலத்தை தராததால் பணிகள் முடங்கியது. தற்போது அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அரசுக்கு நிலத்தை வழங்க ஒப்புதல் பெற்றார். வட மாவட்டங்களின் கல்வி வளர்ச்சிக்காக தமிழக அரசு உடனடியாக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் கடைசி 15 இடங்களில் 12 வட மாவட்டங்கள் இடம்பெற்றிருப்பது கவலை அளிப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளார். வட மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையும் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கு முதன்மை காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பாராட்டு தெரிவித்துள்ளார். மற்றவர்கள் தன்மைக்கையுடனும் மீண்டும் முயன்று வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ள விஜய், விரைவில் நாம் சந்திப்போம் என்றும் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் மருத்துவராகி பிறகு IAS ஆகி மக்களுக்கு சேவை ஆற்றுவேன் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பரத்குமார் என்ற மாணவன் 500க்கு 498 மதிப்பெண்கள் எடுத்து மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு அவரது பள்ளி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பரத்குமார், MBBS படித்து பின்னர் IAS தேர்வில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்வதே எனது நோக்கம் என தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே விபத்தில் காலில் இழந்த கணவரின் கல்வி செலவுக்கு தனியார் அமைப்பினர் உதவிக்கரம் நீட்டினர். கண்டியூரில் சசிகுமார் சத்யா தம்பதியின் மகன் சபீர்குமார் விபத்தில் கால் இழந்த நிலையில் அவரது கல்வி செலவுக்கு காசு இல்லாமல் தவிப்பதாக தாய் சத்யா கண்ணீர் வடித்தார். இது குறித்து தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் தனியார் அறக்கட்டளை சார்பில் சபீர்குமாரின் கல்வி செலவிற்கு 50,000 ரூபாய் ரொக்கமும் புத்தாடைகள், அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கி உதவிக்கரம் நீட்டப்பட்டது. நாகை மாவட்டம் நரிமணம் பகுதியில் CPCL நிறுவனம் இழப்பீடு வழங்காமல் நில அளவீடு பணியில் ஈடுபட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 19 பேரை போலீசார் கைது செய்தனர். CPCL எண்ணெய் ஆலை விரிவாக்க பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தின் உரிமையாளர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு கூடுதல் நிவாரணம் கோரி 10 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இழப்பீடு வழங்காமல் நில அளவீடு செய்ய முற்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நரிமணம் கிராமத்தைச் சேர்ந்த 19 பேரை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் மாநகர காவல்துறை குறித்து அவதூறாக விமர்சித்து வீடியோ வெளியிட்ட விவேகானந்தர் பேரவையின் தலைவர் ஜலேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
கோவை மாநகர போலீசார் இந்துக்களிடம் ஒரு மாதிரியாகவும் மாற்று மதத்தினரிடம் ஒரு மாதிரியாகவும் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி ஜலேந்திரன் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் அவர் மீது கடைவீதி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மூதாட்டியிடம் நட்பாக பழகி 17 சவரன் நகையை திருடிச் சென்ற பெண் கைது செய்யப்பட்டார். தொண்டி பகுதியைச் சேர்ந்த வசந்தா என்ற மூதாட்டியும் நாகநேந்தல் பகுதியைச் சேர்ந்த சிவகாமி என்ற பெண்ணும் நட்பாக பழகியுள்ளனர். இந்நிலையில் மூதாட்டி தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் அணிந்திருந்த 17 சவரன் நகைகளை சிவகாமி திருடிச் சென்றார். இதனையடுத்து புகார் கொடுத்த 24 மணி நேரத்தில் சிவகாமி கைது செய்யப்பட்டார். புதுச்சேரியில் 12 நாய்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புறநகர் பகுதியான திருக்கனூர் லட்சுமி நகரில் 12 நாய்கள் ஆங்காங்கே சுருண்டு விழுந்து உயிரிழந்து கிடந்தன. சில நாய்கள் உயிருக்கு போராடியபடி இருந்ததை பார்த்த பொதுமக்கள் நாய்களுக்கு விஷம் வைக்கப்பட்டதை உறுதிப்படுத்தினர். இது குறித்து நாய் வளர்ப்போர் அளித்த புகாரின் பேரில் நாய்களுக்கு கோழி இறைச்சியில் விஷம் கலந்து வைத்த நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். சென்னை திருவேற்காடு பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவரின் இருசக்கர வாகன சைல் லாக்கை இரவு நேரத்தில் உடைத்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் திருடிச் சென்றனர். அவர்களை உரிமையாளர்கள் துரத்திச் சென்ற நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. காரைக்கால் மாவட்டத்தில் 70 வயது மூதாட்டிக்கு மூளையின் இரு பக்கங்களிலும் ஏற்பட்ட இரத்த கசிவு அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டது. நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்ற 70 வயது மூதாட்டிக்கு மூளையின் இரு பக்கங்களிலும் இரத்த கசிவு ஏற்பட்டது. இதனால் மூதாட்டிக்கு பக்கவாதம் ஏற்பட்டதை அடுத்து சேத்திலால் நகரில் உள்ள GL மருத்துவமனைக்கு அவரது குடும்பத்தினர் அழைத்து வந்தனர். இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்ய முடிவெடுத்த மருத்துவர்கள் மூளையின் இருபுறமும் சிறிய அளவிலான துளையிட்டு இரத்த கசிவை அகற்றினர். தற்போது மூதாட்டி நலமுடன் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ரேவதின்ற 70 வயசு மூதாட்டி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வலது கை வலது கால் தூக்க முடியாம வாய் பேச முடியாம வாய் கொஞ்சம் கோணிக்கிட்டு அது மாதிரி வந்து காரைக்கால் நெடுங்காடு பகுதியில் சார்ந்தவர் அவங்க வந்து அட்மிஷன் ஆயிருந்தாங்க. ஆனோடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவங்க மூளையில 2 சைடுமே ரத்த கசிவாகி அது அப்படியே அடைச்சிருந்துச்சு. அதுக்கு பேர் சப்டியூவல் ஹெமட்டோமான்னு சொல்லுவாங்க. 2 சைடு வந்துட்டு மூளையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது நியூரோ சர்ஜரி தாங்க பண்ணணும். மூளையில 2 சைடும் சின்ன சின்ன தொலைகள் போட்டு அந்த ரத்த கசிவை வந்து நம்ம வெளியெடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். அவங்களும் வில்லிங் ஆனோம்னா டாக்டர் செந்தில்னு சொல்லிட்டு நியூரோ சர்ஜன் அவர் வந்து 2 சைடும் தொலைவிட்டு அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கை கால் திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. நார்மல் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.